இந்த அரிக்கணத்துல வந்துட்டு முதல்ல ஆரம்பிச்ச பூ எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனை தான் இருந்தது தெரியுதுங்களா. நல்லா கருகி இன்ஃப்ளோரசன்ஸ் ப்ராப்ளம், அதுவும் இல்லாமல் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாலக்குள்ள நிறைய புழுக்கள். என்ன புழுக்கள்னா இலைப்பிணைப்பி புழுக்கள், அந்த கூடு கட்டி இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த அப்படியே இந்த ஃப்ளவர்ஸை ஃபுல்லாகவே இப்படி கூடு மாதிரி கட்டி உள்ளுக்குள்ளே நெஸ்ட் ஃபார்ம் பண்ணி வாழக்கூடிய அந்த புழுக்கள். ஸோ அது எல்லாமே இருந்ததுங்க. அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம், ஓகேங்களா. ஒரு ஸ்ப்ரே வந்து சூப்பர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். டிஃப்ரெண்ட் நீங்களே பாருங்கள். இது வந்து முதல்ல ஆரம்பித்தது தெரியுதுங்களா. இந்த சிம்டம் வந்துட்டு முதல்ல ஆரம்பித்தது. பட் ரெண்டாவது ஆஃப்டர் ஸ்ப்ரேக்கு அப்புறம் எப்படி ஃப்ளவர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்களேன். பாலை எப்படி தள்ளியிருக்குன்னு பாருங்கள். இதில் வந்துட்டு ஒரு டிசீஸ் கிடையாது, பெஸ்ட் இல்லை. சூப்பராக பாலினேஷன் ஆகி நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு பெண் பூக்கள் வந்து ஃபெர்டிலிட்டி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இதே மாதிரி இதுதான். ஸோ நல்லாவே வந்துட்டு பாலினேஷன் நடந்துச்சு. ஸோ பெண் பூக்கள் வந்து எவ்வளோ ஃபெர்டிலிட்டியாக இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று பாருங்கள், இங்கே வாங்கண்ணா, இங்கே பாருங்கள். ஸோ இது அதே மாதிரி தான் நல்லா பாலினேஷன் ஆகி ஆண் பூக்கள் எல்லாமே உதிர்ந்து பெண் பூக்கள் வந்து எப்படி ஃபெர்டிலிட்டி ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அரிக்கணத்துக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குங்க. பாருங்கள், நீங்களே லைவாக பாருங்கள். வாங்க இன்னொன்று காட்டுறேன், வாங்க இங்கே பாருங்கள். ஸோ அதே மாதிரி இதுவும் தான். ஸோ இது வந்து ஆரம்பத்தில் வந்துட்டு அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் பிரச்சனை இருந்தது. ஸோ ஆஃப்டர் ப்ளூமிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா ஃபெர்டிலிட்டி ஆகிருக்கு தெரியுதுங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஃபெர்டிலிட்டி ஆனது. இதில் வந்துட்டு அந்த சிம்டம் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பாக்குக்கு அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணி காம்பினேஷன் போடுறப்ப டெஃபினெட்லி உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுங்க.